கமலி, உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தோஷம். ஆமா, என்ன சொல்லுது அதிர்ஷ்டம்? விருப்பப்படி வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. ட்ரெயினுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏதாவது போய் சாப்பிடலாமா? வா. வேலை கிடைக்காம ஊருக்கு போறமே, நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. நீ எப்ப வேணாலும் மெட்ராஸ்க்கு வரலாம், என் ரூம்ல தங்கலாம். நானும் எனக்கு தெரிஞ்ச 4-5 பிரைவேட் கம்பெனில ட்ரை பண்ணி நான் உனக்கு லெட்டர் போடுறேன். என் வீட்டுக்கு வர போஸ்ட்மேன் கூட உனக்கு இத்தனை இன்டர்வியூ வருது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, உன் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசர் கிட்ட காட்டுதானேன்னு என்ன கிண்டல் பண்றான். அது விட்டு அக்கா மாமா திட்டினா தானே நீ கவலைப்படணும். திட்டாம என்ன, உன்ன மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சு ஹாஸ்டல்ல தங்கிட்டேன்னா என் வாழ்க்கைக்கு அது போதும்டே. சரி, பால் சாப்பிடு. சீட் நம்பர் 5 விண்டோ சீட்டுங்க. தேங்க்யூ. எல்லாம் ஜென்ஸாவே இருக்காங்க. ஹலோ பாய்ஸ். ஹலோ. ஹலோ. ஐ அம் ஜென்சி. இவன் என் ஃப்ரெண்ட் கமலி. ஹலோ. ஹாய். ஹலோ. ஈரோடா சேலமா? நானோ கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஊட்டிக்கு போறா. ஐ சி. எதுக்காக என்ன இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச? பாய்ஸ் கிட்ட நம்ம கேஷுவல் ஆயிட்டோன்னு வையே, அவங்களுக்கு நம்மள கிண்டல் பண்ணணும், சைட் அடிக்கணும்னு தோணாது. நாம ஒதுங்கி நின்னாதான் நம்மள உரசி பார்க்கணும், ஓர கண்ணால் பார்க்கணும்னு தோணும். அக்கா மாமா கேட்டதா சொல்லு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, மனசு தளர விடாத. மறக்காம லெட்டர் போடு. ஓகே, பாய். அந்த செயினை புல் பண்ணுங்க. நிறுத்துப்பா. என்னவா பண்ண போற? எடுத்துட்டு ஓடனவன் உடனே கடைக்குவா போறான். இறங்கி போய் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த வண்டியில போற. அதுக்கு இந்த வண்டியில போயிட மொட்டை புள்ளையா வேற இருக்க. பெரியவர் சொல்றது நியாயமா தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இறங்கி ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுமா? இதுக்கு தான் ஜன்னல் ஓரமா பேக் எல்லாம் வைக்க கூடாதுங்கிறது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பாருமா, உன் பைய போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, சர்டிஃபிகேட்லாம் போயிட்டு சொன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிக்கமா. சார், கோயம்புத்தூர் போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. 105 ரூபா ஃபேர், 50 ரூபா ஃபைன், 155 ரூபா கொடுங்க சார். பேர் என்னம்மா? கமலி. வயசு? 21. தேங்க்ஸ் சார். எதுக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு. வேண்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இல்ல. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா. வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா. வெல்ரிக்கா பிஞ்சி வெல்ரிக்கா. என்னம்மா, மெட்ராஸ் இருந்து வரும்போதே மழையை கொண்டு வந்துட்ட போல இருக்கேன். வழக்கம் போல வேலை கிடைச்சிருக்காதே. நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், பதிலே காணோம். இல்ல, லெட்டர்ல ரிசல்ட் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். ஓ, அவங்க லெட்டர்ல என்ட்ரி நடத்திருந்தாங்களா? எனக்கு செலவு மிச்சம் இருந்திருக்கும். கமலி, எப்பமா வந்த? ஏம்மா வந்தேன்னு கேட்கலையே. என்ன வந்ததும் வராதுமா பொங்குற? உன் புருஷனுக்கு லெட்டர்ல இன்டர்வியூ நடத்தியிருந்தா நல்லா இருக்குமா? என்ன பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? உன் தங்கச்சி திட்டினேன். என்ன டைலரிங் கத்துக்க 4 காசு சம்பாதிக்கலாம்னு சொன்னேன், கேட்கல. டிகிரி படிச்சுட்டு ஏன் இப்படி வேலைக்காக அலையணும்? நீங்க தான் இன்டர்வியூக்கு பணம் கொடுத்து அனுப்புறீங்க, அப்புறம் எதுக்கு திட்டுறீங்க? நான் பணம் கொடுக்கறது உங்களோட சந்தோஷத்துக்காக, நான் திட்டுறது என்னோட கஷ்டத்துக்காக. உங்களுக்கு எது செஞ்சா பிடிக்கும், எது செஞ்சா பிடிக்காதுங்கிறது இன்னமும் எனக்கு புரியவே இல்லை. எல்லாருக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். புரியல?
உன்னை எத்தனை பேர் பொண்ணு பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு பிடிக்கல, அதே மாதிரிதான். இந்த பாசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி விடு, கோச்சுக்காதம்மா. நான் ஓசி சோறு, கோவப்பட்டா உனக்கு தப்பாதான் தெரியும். ஆனா உன் புருஷன் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியாது. போன காரியம் என்னாச்சு? வேலை கிடைக்கல, இனிமே கிடைக்காது. ஏன் ஒரு மாதிரியா பேசுற? போச்சு, எல்லாமே போச்சு. என் ஆசை, நான் படிச்ச படிப்பு எல்லாமே தொலைஞ்சு போச்சு. கமலி, கமலி, என்னாச்சு? ட்ரெயின்ல வரும்போது என் பேக ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அதுல போயிடுச்சு. இனிமே எந்த வேலை எனக்கு கிடைக்கும்க்கா? சரி விடு, தலையெழுத்து எப்படியோ அப்படிதான் எல்லாம் நடக்கும். நான் யூனிவர்சிட்டிக்கு எழுதி டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிடுவேன். அது வரைக்கும் உன் புருஷன் கிட்ட இதை சொல்லிடாத. என்னால திட்டு வாங்க முடியாது. பயணிகள் கவனத்திற்கு. சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்திலிருந்து 20 நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட உள்ளது. For the kind attention to the passengers, the Grand Trunk Express bound for New Delhi will leave from platform number 3 by 20 minutes late. यात्रियों के लिए एक सूचना, मद्रास से दिल्ली जाने वाली ग्रैंड ट्रंक एक्सप्रेस 3 नंबर प्लेटफॉर्म से 20 मिनट देर रवाना होगी. ட்ரெயின் 20 நிமிஷம் லேட்டுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் ரமேஷ் கூட பேசிட்டு வந்திருப்பேன். அதான் 2 மணி நேரம் கொஞ்ச நேரம் எப்போதும் வாடி. ஏன் தம்பி வண்டி 20 நிமிஷம் லேட்டா? எனக்கும் இப்பதாங்க தெரியும். இல்லாட்டி இவ்வளவு அர்ஜென்ட் ஓடி வந்திருக்க மாட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. காலைல இருந்து ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் அலைச்சல். ஆஹா, உங்க பேர் என்ன? சூர்யாங்க. நைஸ் நேம். மெட்ராஸ்ல வேலை பாக்குறீங்களா? இல்லங்க, ஜெய்ப்பூர்ல. என் பேர் கருப்பையா. மாசத்துல 20 நாள் டிராவல் பண்றவன். என் கூட டிராவல் பண்றவங்கிட்ட உடனே பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த உம்முன்னு போற பழக்கமே எனக்கு பிடிக்காது. எனக்கும் ஒரு பழக்கம் உண்டுங்க. என் கூட டிராவல் பண்றவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மறக்காம வாங்கிப்பேன். தம்பி, உங்களுக்கு நியூமராலஜில இன்ட்ரெஸ்ட் உண்டா? இல்லங்க, இது ரயில் ஸ்நேகம். நீங்க ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவீங்க, நானும் ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிடுவேன். இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்க பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்புவேன். யார் சூர்யா, ஓ நம்ம ட்ரெயின்ல சந்திச்சோமே அப்படின்னு நீங்க என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுக்காக தான். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம் தம்பி. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பழக்கம் உண்டுங்க. சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். 7/4/1940. உங்க அட்ரஸ் 24 3rd ஸ்ட்ரீட், அபிராமபுரம், மெட்ராஸ். தம்பி, அப்படியே உங்க டேட்டா பத்தி அட்ரஸையும் எழுதி கொடுங்க. எனக்கு பிறந்த நாளே இல்லை சார். என்னது சார், நான் ஒரு அனாதை. மதுரையில் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன். என்னோட பிறந்த நாள் தெரியாதனால தான் மற்றவங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து அனுப்புகிறேன். சாரி தம்பி. சார், இது உங்க பேக்கா? என்னது இல்லப்பா, இது லேடிஸ் பேக். கமலி, காலேஜ் சர்டிஃபிகேட்ஸா இருக்கு சார். பாவம், யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. இதை டிடிஆர் கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ, அந்த ஆள் தலையை சுத்தி தூக்கி வெளியே எறிஞ்சிருவாரு. அப்போ இதை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடலாமே? அந்த பொண்ணுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவ கையிலேயே கிடைக்கும். பயணிகள் கவனத்திற்கு. டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் என்கிட்ட கூட நான் போஸ்ட் எக்ஸ்பிரஸ் அனுப்பிச்சிடுறேன். பிளாட்பாரத்திலிருந்து பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நானே அனுப்பிடுறேன். சரிப்பா. கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, சம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே.